அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திராவிடர் தமிழர் இயக்க பேரவையின் துணை பொதுச் செயலாளர் உமா. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுக அரசு கொண்டு வந்த முக்கியமான நலத்திட்டங்களுக்கு தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட திமுக அரசுல மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்கள் கொடுத்தாங்க. அதை இப்போ மீண்டும் அமைச்சர் கூப்பிட்டு வச்சு தாவேக அரசு சார்பா வாகனங்கள் கொடுத்ததா வீடியோஸ் கூட வெளியிட்டு இருந்தாரு. பிரஸ் மீட்ல கேட்டா, இப்படி நீங்க திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நீங்க அறிவிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டா தப்பிச்சுட்டாரு. இப்படி தொடர்ந்து திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு தாவேக ஸ்டிக்கர் ஒட்டுறதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்பன்னு இல்ல, 5 வருஷத்துக்கு அவங்க அதை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த 5 ஆண்டுகளும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டும்தான் டிவிகேவால ஆட்சியால செய்ய முடியும். ஏன்னா என்ன திட்டங்களை அவங்களை புதுசா மாற்றம்னு சொன்னாங்களே, என்ன மாற்றம்? இந்த தலைகீழ் மாற்றங்களை தான் அவங்களால கொண்டு வர முடியும் இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடை மாற்ற முடியும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் நாசமா போற அளவுக்கு எல்லா தொழிற்சாலைகளும் பேக் அடிச்சு மற்ற மாநிலங்களுக்கு போறதுதான் இவங்களால செய்ய முடியும். விவசாயிகளை ஏமாத்தி மோசடி செஞ்சு கொடுத்த வாக்குறுதியில உறுதியா இல்லாம அவங்களை ஏமாத்தி மோசடி செஞ்சு அவங்களை போராட்ட களத்துக்கு தள்ளுறதும். ஜூன் 12 மேட்டூர் அணையில தண்ணி திறந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியை திறக்காம, இன்னும் சொல்லப்போனா தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாருன்னா ஜூன் 12 முதலமைச்சர் சொல்றாரு. ஏன் அதுக்கு முன்னாடி அதுல தண்ணி இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? தண்ணி இல்லைன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கர்நாடகா விட்டு பேசியிருக்கணும்ல. பேசி குறுவை சாகுபடிக்கான ஏற்பாடுகள் அந்த தண்ணி திறந்து விடுறதுக்கு நீங்க பண்ணிருக்கணும். கர்நாடகா கோயிலுக்கு சாமி கும்பிட போனீங்கல்ல, அதான் கேட்கிறோம். சாமி கும்பிட போனீங்கல்ல, கேட்டிருக்கலாம்ல. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மேகதாது அணை குறித்து முதலமைச்சர் பேசுறாருல்ல. இப்ப வரைக்கும் நம்ம முதலமைச்சர் இந்த விஜய் ஏதாவது வாயை திறந்திருக்கிறாரா? திறக்கல இல்ல. அப்போ நீங்க இது இப்படி எதுவுமே செய்யாம எல்லாத்துக்குமே இவங்க ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்க முடியும். எது குறித்தும் இவர்களால எந்த ஒரு புது திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. இன்னும் சொல்ல போனா கல்வி குறித்து நீங்க சொன்னீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனத்துல அவர் சொல்ற ஏற்கனவே அதை கொடுத்தாச்சு, அவர் ஓட்டியும் பார்த்தாச்சு. திரும்ப அவரை கூட்டிட்டு உட்கார வச்சு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்த மாதிரி நீங்க காட்டுறீங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கிற இலவச மிதிவண்டி பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்குற அதுல ஒரு போர்ஜரித்தனம் பண்ணீங்க நீங்க. அது அரசு கொடுத்ததே கிடையாதுங்க. அது தனியார் நிறுவனம் ஒன்று, ஒரு என்ஜிஓ மாதிரி தனியார் தன்னார்வலர்களாக அவங்க கொடுத்தது. அது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெச்எம்ஏ வெளிப்படையா சொல்றாரு. ஆனா இதை என்னமோ தாவேக ஆட்சியில் அப்படியே என்ன சொல்றது, மேம்படுத்தப்பட்ட மிதிவண்டியை அண்ணன் கொடுத்துட்டாருன்றாரு. அவருக்கு முதல்ல இலவச மிதிவண்டி திட்டம்னு ஒண்ணு இருக்குன்றதே உங்க அண்ணனுக்கு தெரியுமா? அதுவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க அவர் ஒரே 35 நாள்ல அதை உட்கார்ந்துதான் ஸ்டிக்கர் ஒட்டி மேம்படுத்திட்டு இருந்தாரு அவங்க அண்ணன்? எவ்வளவு, அதாவது இந்த 420 நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, மொத்தமே 420 இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும், தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சியே ஒரு 420 ஒரு ஆட்சியா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, பள்ளி கல்வித்துறைக்கு ஒருத்தர், ராஜ்மோகன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்கு. அவரு பள்ளிக்கூடத்துல லீவ்ல, இந்த மே மாசம் லீவு வெக்கையில வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு யூனிஃபார்ம் மாட்டி விட்டு அவர் அங்க ரைம்ஸ் சொல்ல வைக்கிறாரு. இவர் ஏதோ படங்கள் எல்லாம் காட்டி கேட்கிறாராமா, அவங்க பதில் சொல்றாராமா. எதுக்கு இந்த சீன்? வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை கூட்டு யூனிஃபார்ம் மாட்ட வச்சு எதுக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? திரும்பவும் ரீல்ஸ் போட்டுதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த திட்டத்தையும் இவர்கள் உருப்படியா செய்ய போறது கிடையாது. விளையாட்டு துறையிலும் சரி, ஆதவ அர்ஜுனா புதுசா எதையும் அங்க கிழிச்சிட முடியாது. எல்லாவற்றையும் சாதித்த ஆட்சியாக கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி இங்க இருந்துச்சு. இன்னைக்கு கல்வியே தேவையில்லைன்னு பேசுற இடத்துக்கு இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரியான அமைச்சர்கள் வந்திருக்காங்க தாவேகாவில. இப்ப கல்விக்கு முக்கியத்துவமே கிடையாது. கல்வி முக்கியமே கிடையாதுங்க உங்களுக்கு. நீங்க விளையாடுனீங்கன்னா போதும், நீங்க கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்குல சம்பாதிக்கலாம். ஆனா படிச்சீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? எஜுகேஷன்னால உங்களுக்கு என்ன பையன்னு கேட்கிறாரு அவர். யாரு? ஆதவ அர்ஜுனா கேட்கிறாரு. இதுல என்ன மாதிரியா, என்ன துணிச்சல் இது? இது ஒரு திமிர் இல்லையா? இது இப்படி ஒரு திமிர்த்தனமான ஒரு அமைச்சர் என்னத்த பெருசா இங்க உங்களுக்கு நல்லது செஞ்சிட போறாரு? கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் புகழ்ந்து பாடிய இடம் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனா இங்க கல்விக்காக எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எத்தனை திட்டங்கள்ங்க. நீ உன் பிள்ளைய 8வது அதாவது வயசுக்கு வந்த உடனே பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கறதான் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் நாம பார்த்த ஒரு விஷயம் இந்த சமூகத்துல.
இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் உன் பிள்ளை 8வது வகுப்பு வரைக்கும் படிக்க வை, அவ கல்யாணத்துக்கு வேண்டிய காசை நான் தரேன் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். 8வது வகுப்பு வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சாங்களா இல்லையா, பொம்பளை பிள்ளைங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, 8வது வந்துட்டியா 10வது படிச்சிரு, இன்னும் கொஞ்சம் கூடுதலா காசு தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 12வது படிச்சிரு. அம்மையார் ஜெயலலிதா வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னு, அதாவது வந்து உங்களுக்கு திருமண சான்றிதழை கொண்டு வந்து கொடுத்தாதான் வந்து உனக்கு அந்த காசை தருவாங்க. இங்க அப்படி நீ 8வது படிச்ச சான்றிதழை கொண்டு வந்து கொடு, உனக்கு நான் காசு தரேன். அப்போ இந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கல்வி, அந்த அந்த படிப்போட வாசனையை அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ருசியை அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை திட்டங்களை வந்து இங்க ஆதவர்ஜுனா நல்லா வசதி வாய்ப்போட பிறந்து வளர்ந்து இப்ப கூட அப்படி இருக்கு. அதுதான் நானும் கேக்குறேன். அதாவது லாட்டரியில வந்து உங்களுக்கு எவ்வளவு கோடி கோடியாக வருமானம் வருது இல்ல, அப்புறம் ஏன் நீங்க வந்து அரசியலுக்கு வர்றீங்க? லாட்டரி விக்கிறதோட நிறுத்திக்கலாம்ல, அப்புறம் ஏன் அரசியலுக்கு வர்றீங்க நீங்க? அப்ப அதை விட உங்களுக்கு இதுல லாபம் அதிகமா இருக்கு, அந்த திட்டத்தோட நீங்க வர்றீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து குவாரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்சாண்டு இதெல்லாமே வந்து யூனிட்டுக்கு 500 ரூபாய் 400 ரூபான்னு சொல்லிட்டு அதிகமாக்கியிருக்காங்க திடீர்னு. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அந்த அதிகமான தொகை எல்லாமே வந்து ஆதவர்ஜுனாவோட கணக்குக்கு போகும். அவர் அங்க இருந்து அவருடைய ட்ரீம் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அந்த எங்க மேற்கு வங்கத்துல, அதுதான் வந்து இவங்களுடைய லாட்டரி இதெல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற இடத்துல வந்து இவங்க தான் இருக்காங்க, மார்டின் குடும்பம் தான் இருக்கு. அப்போ அதுக்கு இவங்க ஒரு பெருந்தொகை அங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால இங்க வந்து குவாரி முதலாளிகளினுடைய தலையில ஆதவ் கை வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போ இந்த மார்டின் குடும்பத்தினுடைய லாபத்திற்காகத்தான் அரசியலையே அவங்க வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. அப்போ அதுல உங்களுக்கு அவ்வளவு லாபம் வர்றப்ப எதுக்காக நீங்க அரசியலுக்கு வரீங்க? அப்ப ஏன் நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க, ஆனா வந்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் வந்து படிக்காம விளையாடிட்டு, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எல்லா விளையாட்டு வீரர்களுமே படிக்காம வெறுமனே விளையாட்டை மட்டும்தான் விளையாடி முன்னேறி வந்திருக்காங்களா? அவங்க ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சிருக்கணும்ல, அப்பதானே அவங்க அந்த விளையாட்டு அடிப்படையில் ஒரு தகுதிக்கான வேலைக்கு கூட அவங்களால போக முடியும். அப்போ ஒரு தவறான செய்திகளை தப்பும் தவறுமாக வாய்க்கு வந்ததை வளர்றது, ஏன்னா ஒரு இளவும் தெரியாது சரியா, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரணும்னு சொல்லுவாங்கல்ல, பட்டுக்கோட்டையார் பாடினார்ல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டை பாடினாரு. ஆனா இவர் ஆள் தான் வளர்ந்திருக்காரே தவிர அறிவு வளரல. இப்படி ஒருவேளை அறிவு வளர்ந்திருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாருல்ல இல்லையா? படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாங்கங்க. கல்வி கடன் அப்படின்ற ஒரு விஷயமே எதுக்காக வந்துச்சு? அதாவது தமிழ் மரபுல வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, நீ பிச்சை எடுத்தாவது படின்னு சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். இங்க வந்துகிட்டு கல்வி முக்கியத்துவம் கிடையாது, கல்விக்கு முக்கியம் வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது, கல்வியால மட்டுமே ஒரு சமூகத்தை வந்து கட்டமைச்சிட முடியாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அறிவுகட்டத்தனமான பேச்சு மட்டும் கிடையாது, ஆணவத்தோட உச்சியில நின்று அவர் திமிர் எடுத்து போய் பேசியிருக்காரு. குதிரை பேரம் எங்க கட்சியில நடக்கவே இல்ல, வேணா எங்க வீட்டுக்கு ரைடு கூட விட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் சொல்லியிருந்தாங்க, மரகதமும் சொல்லியிருந்தாங்க. குதிரை பேரம் நடக்கவே இல்லையா தாவேக்காக்குள்ள? இல்ல, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் அப்படிங்கிறதையே வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் மக்களுக்கே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்கள நம்ம பார்த்திருக்கோம், பாஜக வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, எம்பிக்களை விலைக்கு வாங்குவது, இது எல்லாத்தையும் நடந்தது. அதை பற்றியெல்லாம் பெரிய பெரிய விவாதங்களாக நாமெல்லாம் பேசிட்டு இருந்தோம். பாருங்க எப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, கோவால வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாதப்ப கூட அங்கிருந்து காங்கிரஸ் பக்கத்துல இருந்து எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி பாஜக வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க, எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. இதுக்காக அவங்க கோடிக்கணக்கில் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பத்திரம் மூலமாக காசு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சதே என்ன எதுக்குன்னா, இந்த மாதிரி எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்கி பாஜக வெற்றி பெறாத மாநிலங்களில் கூட பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு நிறைய நம்ம பேசணும் இல்லையா? அதை இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு நிலையை வந்து இன்றைக்கு தாவேக்கா அரசு தான் வந்து இங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுகவில இருந்து இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா வந்து அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்கள் வர்றாங்க, ராஜினாமா பண்றாங்க, உடனே அடுத்த நிமிஷமே வந்து தாவேக்கால இணையிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் பேரு குதிரை பேரம் கிடையாதா? அதாவது ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு தானா வந்து ஆதரவு கொடுக்கறதுங்கிறது வேற, நீங்க போய் போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஆதரவு கேட்பது அப்படிங்கிறது வேற. இப்ப எந்த அடிப்படையில வந்து இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க? இப்ப அதிமுகவில இருந்து இவ்வளவு பேர் வந்து சேர்றாங்களே, இதுக்கு பேர் என்ன? இந்த இன்னைக்கு வந்து சி விஜயபாஸ்கர் வந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி
சட்டமன்ற உறுப்பினர் இதை வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அடுத்து அவர் தாவைக்காவுக்கு போறதா சொல்றாங்க. இப்ப இதுக்கெல்லாம் பேர் என்ன? யார் வீட்டுல ரெய்டு விட சொல்றாரு? ஆதவ அர்ஜுனா வீட்லயா? அவர் வீட்டுல ரெய்டு விட்டு அது ஏற்கனவே பல ரெய்டுகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? மார்டின் குடும்பத்துல பல ரெய்டுகள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுல இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தானே அரசியலுக்கே வர்றாங்க. லீமா ரோஸ் அவர்களாகட்டும், அல்லது வந்து ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், அல்லது பாண்டிச்சேரியில் தனியாக ஒரு கட்சி தொடங்கி பாஜகவோடு கூட்டணி வைத்து அங்க ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரே ஆதவ் அர்ஜுனாவினுடைய மைத்துனர், அவரா இருக்கட்டும், எல்லாருமே எதுக்காக நீங்க அரசியலுக்கு வரீங்க? மக்கள் சேவை செய்யறதுக்கா? இந்த ரெய்டுகள்ல இருந்தெல்லாம் இந்த லாட்டரி குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, லாட்டரி சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இப்ப என்ன, அதாவது பாஜக சொல்படிதான் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம், அவங்க சொல்படிதான் நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ இடி இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாது எங்கலன்ற தைரியத்துல அவர் எங்க வீட்டுக்கு ரெய்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை பாஜகவுக்கு வேறு ஏதாவது ஒரு திட்டம் இருக்குமானால் உங்க வீட்டுக்கு ரெய்டு வர்றதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. மின்வெட்டு தொடர்ச்சியா தமிழகத்துல நடக்கிறதுக்கு காரணம் திமுக தான் மின்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தா சிஎம் விஜய் தலைமையில மின்வெட்டு ஏன் நடக்குதுன்னு சொல்லி ஆலோசனை பண்றாங்க. திமுக மேல குற்றச்சாட்டினவங்க ஏன் அதை பத்தி ஆலோசனை பண்ணணும்னு ஒரு கேள்வி எழுதுல்ல? முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்களா இவங்க? இல்ல, அதாவது நடக்கிற எல்லாத்துக்குமே திமுக, இப்ப நடக்கிற வன்முறைகள் இது எல்லாத்துக்குமே திமுக தான் ஆள் சப்ளை பண்றாங்க. சரியா? அவங்கதான் ஆட்களை வந்து சப்ளை பண்ணி இந்த வந்து அந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுங்க, இந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை, இது எல்லாமே திமுக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நினைப்புலதான் விஜய் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவதோ அல்லது வந்து விமர்சனங்களை வைப்பதோ, அதெல்லாம் வந்து அவங்கள திட்டுறது வைக்கிறது, இது எல்லாமே வந்து தேர்தல் நேரங்கள்ல நடக்கிறதா. ஆட்சிக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க தானே இந்த நாட்டுக்கு முதலமைச்சர், இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர், உங்க கையில தானுங்க வந்து நிர்வாகம் எல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலயும், அதாவது என்னன்னா, ஒரு மின்சாரத்துறையை பொறுத்தவரை இவங்க சொல்றாங்க பழைய டெண்டர்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து நிறுத்தி வச்சுட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம்ன்றாங்க. ரைட். அதாவது சில இடங்களில் சில தவறுகள் நடந்திருக்கலாம், அது எல்லா ஆட்சியிலுமே இருக்கும் தான். ஒரு ஆட்சி வந்து 100% அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பலதரப்பட்டவர்களை கொண்டு நடக்க போகிற ஒரு ஆட்சியில எல்லாவற்றையும் நாம வந்து 100% கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. அப்ப நீங்க உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த செயின் சப்ளை இருக்கு இல்லையா, அது வந்து அறுபடாமல் நீங்க அதை அப்படியே ஸ்மூத்தா நடக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க சைட்ல நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தமாகவே வந்து மின் விநியோகமே பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாத அளவிற்கு சில வேலைகளை வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவர் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, இங்க வந்து டிரான்ஸ்பார்மர்ல இருக்கிற ஃபியூஸ் எல்லாம் வந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. யாரு? திமுக காரங்க வந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய திருடிட்டு போயிட்டாங்க. ஹார்ட் டிஸ்க திருடினது யாருன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவங்க ஏதோ காசு பணத்துக்காக வந்து திருடி போயிருக்காங்க, அடுத்த நிமிஷமே அது கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கேலி கூத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாவேக ஆட்சியில தான் நடக்குது இது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து அவங்களுக்கான நிர்வாக பாதுகாப்புகள் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ ஃபியூஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா எப்படிங்க? அது ஒரு டிரான்ஸ்பார்மர்ல இருக்கிறத ஒரு இடத்துல நீங்க அந்த இதுல வந்து ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே அதுல நீங்க கையே வைக்க முடியும். அதுவும் ராத்திரி போற கரண்ட்டுக்கு பகல்ல வந்து ஃபீஸ் கட்டையை பிடிங்கிட்டாங்க. யாரை குழப்பறதுக்காக இவ்வளவு வேலைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தத்துல உங்களுக்கு எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு தெரியல, எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியல. ஆனா இப்படியே பேசி பேசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தத்தையும் வந்து மின்சார துறையவே வந்து நீங்க தனியார் மையத்துல கொண்டு போய் விட போறீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து அதானியினுடைய பவர் நிறுவனம் சார்பாக வந்து பாத்துட்டு போயிருக்காங்க முதலமைச்சர் அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. அப்ப எதுக்காக வந்து பாத்துட்டு போனாங்க? அப்ப நீங்க இப்ப செய்யறதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? ஒரு துறையை வந்து தனியார் மயமாக்கணும்னு சொன்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை, அந்த துறை நஷ்டத்துல போகுது, அந்த துறை ஒழுங்கா செயல்படல, அதனால வந்து அரசுக்கு பெரிய சுமை, இப்படியெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்புகளை, ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி அதுக்கப்புறமா அதை வந்து தனியார் மயமாக்குறது, இதுதான் பாஜக செஞ்சுட்டு இருக்கிற வேலை. அதுதான் இப்ப நீங்களும் செய்ய போறீங்க. அதற்கான வேலைகளை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பயிர்க்கடன் முழுசா தள்ளுபடி பண்ணுவோன்னு வாக்குறுதியில விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா செஞ்சது வேற. இதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டமும் பண்ணாங்க. இதை ஒட்டி கேள்வி கேட்டதுக்கு உணவுத்துறை அமைச்சர், விவசாயிகள் போராட்டம் பண்றாங்களா? போராட்டமே கிடையாது, போராட்டம் எல்லாம் யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப மீண்டும் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில சில கரெக்ஷன்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுவும் முழுசா தள்ளுபடி பண்ணல. சோ இப்படி தொடர்ந்து விவசாயிகளை ஏமாற்றுறதா தாவேக அரசு? கன்ஃபார்மா 100% ஏமாத்துது. ஏன்னா அவங்க வேணும் வந்து இல்லாததெல்லாம் அவங்க கேட்கல. நீங்க தேர்தல் வாக்குறுதியா என்ன செஞ்சீங்களோ, என்ன கொடுத்தீங்களோ அதை எங்களுக்கு செய்யுங்கன்னு தான் கேட்கறாங்களே தவிர, அதுல இருந்து ஒரு பைசா அவங்க கூடுதலா வேணும்னு அவங்க கேட்கவே இல்லை விவசாயிகள். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?
எவ்வளவு பெரிய துரோகம் அது விவசாயிகளுக்கு நீங்க பண்ண எவ்வளவு பெரிய. விவசாயியாக நான் அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்திலேயே வந்து இந்த ஜென்மங்கள் வைக்கிற இதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் சொல்றதுல இருந்து நான் சொல்றேன். அப்ப இந்த ஜென்மத்திலேயே விவசாயிகள் உங்க கண்ணு முன்னாடி போராடுறாங்களே, போய் காப்பாற்ற வேண்டியதானே. விவசாயிகள் போராட்டமே நடத்தல அப்படின்னா இன்னைக்கு விவசாயிகள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அந்த சாட்டையை விவசாயிகள் இவங்க மேல திருப்பி அடிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை போராடுறதுனுடைய இதை வந்து அவங்க உணர்ந்திருப்பாங்களோ என்னவோ அந்த அமைச்சர், எனக்கு புரியல. இன்னைக்கு சாட்டையால் அடிச்சுக்கிறாங்க விவசாயிகள். யாரால? உங்க முதலமைச்சரால, உங்க அரசு எடுத்த தவறான முடிவுகளால. இன்னைக்கு வந்து 50,000 இருந்து 75,000 ஆக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் அதுல பயனடைவாங்க? வெறும் 25,000 வச்சுக்கோங்க, ஒரு 20,000 பேர் பயனடைகிறாங்க. அவங்க அவ்வளவுதான் விவசாயிகளா தமிழ்நாட்டுல மொத்தம்? 1 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்றவங்க கூட அதுக்கு செலவு பண்ண வேண்டிய தொகை எவ்வளவு தெரியும்? இன்னைக்கு உரம் விலை ஏறி போச்சு, பூச்சி மருந்துகளுடைய விலை ஏறிடுச்சு, விதைகளினுடைய விலை ஏறிடுச்சு, லேபர் கூலி வந்து விவசாய கூலி வந்து அதிகமாயிருச்சு. அப்ப இவ்வளத்தையும் சமாளிச்சு அதை செய்யணும்னா 1 ஏக்கர்ல ஏதோ ஒரு பயிரை நீங்க விவசாயம் பண்ணி நீங்க அறுவடையை எடுக்கணும், அதனுடைய விளைச்சலை நீங்க பார்க்கணும்னா குறைஞ்சது 5 லட்சம் வரைக்கும் அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 50,000 கடன் வாங்கி எந்த விவசாயிங்க விவசாயம் பண்ண முடியும்? 50,000 கடன் வாங்குனீங்கன்னா அதுல வந்து நீங்க நாத்து நட்டு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கே 50,000 ரூபாய் தேவைப்படும். அப்ப என்ன புரிதலோட நீங்க பண்றீங்க? நான் எதையாவது ஒண்ணு செஞ்சு முட்டுருவோம், என்ன கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணவம் தானே இது. உங்க ஆணவத்தை வந்து நீங்க விவசாயிகள் கிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா விவசாயம் தான் இன்னைக்கு நமக்கான ஒரு என்ன சொல்றது ஆதாரமே, உணவுக்கான ஆதாரமே அதுதானே. இன்னைக்கும் வந்து கார்ப்பரேட்டுகள் கை வைக்க முடியாத ஒரு துறையாக இன்னைக்கு விவசாயம் இருக்கு. கொரோனா காலத்துல மொத்த துறையுமே முடங்கி கிடந்த போது விவசாயம் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு துறையை வந்து நீங்க அது கேடு கெட்டு போனா பரவாயில்ல, விவசாயிகள் போராடினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்க போராடவே இல்லைன்னு ஒரு முழு பொய்யை வந்து எப்படி சொல்ல முடியுது இந்த அமைச்சர்களால? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் பிரஸ் மீட்டை சந்திக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தா, பிரஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா பதில் சொல்லாம இருக்கிறதும், மழுப்புறதும், இல்ல டைவர்ட் பண்றதும், இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. பிரஸ் மீட் கூட தாவேக்கா அரசுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியலையா? ஆட்சியே எப்படி பண்ணணும்னு தெரியல. அப்ப இவர் போயிட்டு நீங்க பிரஸ் மீட் பண்ணலையே, நீங்க பிரஸ் மீட் பண்ணலையே, அதை பேசல இதை பேசல. எந்த காலத்துல அவர் பிரஸ் மீட் பண்ணிருக்காரு? 41 பேர் கரூர்ல செத்து போயிட்டாங்க. நீங்க தான் காரணம். உங்களாலதான் 41 பேர் செத்து போனாங்க. விஜயாலதான் 41 பேர் செத்து போனாங்க. நீங்க தாமதமா போனது, உங்களுடைய அந்த என்ன சொல்றது மாஸ்க் காட்டுறோம் அப்படிங்கிற அந்த திமிரு, இதுல 41 உயிர்கள் பலியாச்சு. கேக்குறாங்க பிரஸ்காரங்க, நீங்க பாட்டுக்கு ஓடுனீங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்குமே பிரஸ் மீட் கிடையாது. டெல்லிக்கு போறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு. இங்க இருந்து மக்களுக்கு ஒரு எண்ணம் வருமா இல்லையா, ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா? முதல் முறையா முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் வந்து டெல்லிக்கு போறாரு, பிரதமரை சந்திக்கிறாருன்னா என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்கன்றத தெரிஞ்சுக்கிற உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கா இல்லையா? ஓட்டு போட்டவங்களுக்கு இருக்குல்ல. அப்ப நீங்க கேட்கணும்ல. அங்க நின்று பிரஸ் கத்துறாங்க, சார் பிரஸ் மீட் கொடுங்க சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நின்று ஒரு வணக்கம் சொல்லிட்டு போறாரு. உங்க வணக்கத்தை தான் அவங்க கேட்டாங்களா? அப்ப முதலமைச்சரும் பிரஸ் மீட் கொடுக்க போறது கிடையாது. இன்னொரு பக்கம் அமைச்சர்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. முதலமைச்சருக்கு எப்படி எதுவுமே தெரியாதோ அதே மாதிரி அவருடைய அமைச்சரவையில் இருப்பவர்களுக்கும் எதுவுமே தெரியாது. எதிர்கட்சிகள் என்னதான் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாலுமே அவங்க பங்குக்கு ஆய்வு நடத்துற இடத்துல ரீல்ஸ் எடுக்கிறதும், அதை போஸ்ட் பண்றதும் அதுல மும்முரமா இருக்காங்களே. இப்படி ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தா வேலையில கவனம் செலுத்துவாங்களா இல்லையா? இல்ல, அதுதான் செலுத்தலையே. அதாவது அவங்க இதை வச்சே ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எப்படி ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஷோ காட்டி இப்படியே வந்து ஒரு சினிமா, அவர் சொல்ற கவர்ச்சின்னு சொன்னா அவர் வேற தப்பா வேற பேசுறாரு. கவர்ச்சியில அப்ப நான் என்ன அப்படின்னு நிறுத்துறாரு அந்த இடத்துல. அதுல நீங்க என்ன வேணா போட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம், இருப்பப்படி நீங்க என்ன வேணா போட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்போ இதனாலதான் நான் ஆட்சிக்கு வந்தேனா அப்படிங்கிற. ஆமா, அதனாலதான் ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த சினிமா கவர்ச்சினால மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. சரி, அப்படியே உங்களுக்காக ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த பெண்களுடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு? அதை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? என்னைக்காவது அதை பத்தி பேசிருக்கீங்களா? அதை விட்டுட்டு சரி நீங்க ஆய்வுக்கு போய் ரீல்ஸ் போடுறீங்க. உங்க துறை சார்ந்த இடத்துக்கு போற ஆய்வுக்கு போயாவது ரீல்ஸ் போடலாம்ல. ஒருத்தர் வந்து தொழில்துறை அமைச்சர் போயிட்டு அரசு மருத்துவமனையை போயிட்டு நீங்க அவர் ஆய்வு பண்றாரு. அது எப்படி ஆய்வு பண்றாரு? அங்க போய் ஒரு டாக்டரே வந்து அதை பார்க்கணும், ஒரு பேஷண்ட். அப்பதானே அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. அது என்னன்னா, ஒரு மருத்துவமனையினுடைய நடைமுறை என்னவா இருக்கும்? ஒரு பேஷண்ட் இருக்காருன்னா அவருக்கு எத்தனை மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து வந்து பார்ப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு கேஸ் ஷீட் இருக்கும். அந்த கேஸ் ஷீட்ல வந்து என்ன எழுதியிருப்பாங்க எல்லாமே. அடுத்து வந்து மருத்துவர் முதல்ல எடுத்த உடனே இந்த கேஸ் ஷீட்டை தான் எடுத்து பார்ப்பாரு. எடுத்து பார்த்துட்டு அங்க இருக்கிற செவிலியர்கள் கிட்ட கேட்பாரு என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன. அதுக்கப்புறமா தான் இவர் வந்து அவரை பரிசோதிப்பாரு. இதுதான் நடைமுறை. அவர் என்ன சொல்றாரு வந்துட்டு, ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமா ஒரே டாக்டர் ஒரே பேஷண்ட்டை பார்க்கணுங்க. எப்படி
எப்படி பார்க்க முடியும்? எந்த நடைமுறையும் தெரியாது. இது நடைமுறை சாத்தியம், இது வந்து அப்படி கிடையாது அப்படிங்கறதுல எதுவுமே தெரியாது. எல்லாமே சினிமாத்தனமா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்க ரீல்ஸ் போடுறதை விட போறதே கிடையாதுங்க. கண்டிப்பா விட போறது இல்ல. ஒரு அம்மா வந்து எங்க போனாலும் குழந்தைய கையோட தூக்கிட்டு வர்றாங்க. கையோட குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வரல, கூடயே ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு வர்றாங்க. ரைட்டு, சரி, நீங்க வந்து குழந்தையே கையில வச்சுக்கிட்டு கூட நான் வேலை பாக்குறேன், என்னோட கடமை உணர்ச்சியை பாருங்கள் அப்படின்னு நீங்க சொல்றதுக்காக வர்றீங்க. ஆனா என்ன செய்யறீங்க? ஒண்ணுமே கிடையாது. நெட் ரிசல்ட் பார்த்து 0 ஆச்சு இந்த ஆட்சியில. வெறுமனே ரீல்ஸ் போட்டு மொத்த பிரச்சனையும் நீங்க வந்து முடிச்சிருவீங்களா? நீங்க ரீல்ஸ் போட்டா மேகதாதுல அணை கட்டுறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ரீல்ஸ் போட்டாங்கப்பா, சிஎம் விஜயே வந்து கார் ஓட்டி ரீல்ஸ் போடுறாரு, அதனால வந்து மேகதாது அணை கட்டுறதை நம்ம வந்து விட்டுருவோம் அப்படின்னு அவங்க வந்து நிறுத்திடுவாங்களா? இல்ல மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு வாய்மொழிட்டு கம்முன்னு இருக்குமா? இல்ல பிஎம் ஸ்ரீ நீங்க வந்து கையெழுத்து போட வேண்டாம், நாங்களே வந்து நாங்க நிதியை கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு சூட்கேஸ்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா உங்களுக்கு நிதியை? ரீல்ஸ் போட்டு எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா உங்களால? இது அதாவது மக்களை வந்து முட்டாளாக்குற வேலையை இன்னும் செஞ்சுட்டு இருக்கு இந்த தாவேகா கூட்டம். திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் பேசும்போது திமுகவை மையப்படுத்தி மட்டுமே பேசினாரு. தேர்தலுக்கு முன்னாடியாவது கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரு, பாசிசம்னு கூட விமர்சனம் பண்ணாரு. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவை பத்தி துளி கூட வாய் திறக்காம இருக்காரு. பாஜகவை கண்டு விஜய் பயப்படுறாரா? பாஜகவால உருவாக்கப்பட்டவர் பாஜகவை கண்டு பயப்படாம என்ன பண்ணுவார்? அந்த கொள்கை எதிரி எல்லாம் வந்து சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு தேர்தல்ல சில வாக்கு ஸ்டண்ட் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அதுக்காக அவர் சொல்றதான் கொள்கை எதிரி அப்படிங்கிறதே தவிர பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கல்வி தேவையில்லை அப்படின்னு சொல்ற அந்த கோட்பாடு யாரோடது? யாருடைய கோட்பாடு? RSS பாஜகவோட கோட்பாடு. அவங்க கல்வியில கவனமே செலுத்த மாட்டாங்க எப்பவுமே. அதனாலதான் வந்து இங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இந்திய திணிச்சு தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை, கல்வியை சீரழிக்கணும்னு நினைக்கிறது பாஜக. இன்னைக்கு அதே வேலையை ஆதவ அர்ஜுனா ஆரம்பிச்சிருக்காரா இல்லையா? தொழிற்சாலைகள் வந்து இங்க தேவையில்லை, நீங்க வந்து எல்லாம் பழமைக்கு திரும்புங்கள், வேத காலத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றது பாஜக. அதை நடைமுறைப்படுத்த தொடங்கி இருக்கிறது தாவேகா. அப்ப நீங்க வந்து விவசாயிகளை வந்து கண்டுக்காதீங்க, எல்லாத்தையும் தனியார் மயமாக்குங்க, மின்சாரத்துறையை தனியார் அதானிகிட்ட கொடுங்க, அந்த அதானிகிட்ட கொடுக்குற வேலையை தானே இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாஜக என்ன செய்கிறதோ அதைத்தான் வந்து தாவேகா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அவர் வந்து பயந்து பயந்து தானே நடுங்கணும். போயிட்டு முதலமைச்சர் வந்து இங்க இருந்து போறாரு, டெல்லிக்கு போறாரு, எங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் கிட்ட போய் கேட்கிறாரு. இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராவது போய் ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட கேட்டிருக்காராங்க? யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி கூட கேட்டிருக்காரு அந்த மாதிரி. நம்முடைய மாநில பாடலான தமிழ் தாய் வாழ்த்தை நம்முடைய மாநில நிகழ்ச்சிகளில், அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல பாடுறதுக்கு என்ன இளவுக்கு வந்து நீ வந்து ஒன்றிய அரசு கிட்ட போயிட்டு பிரதமர் கிட்ட போயிட்டு அனுமதி கேட்கிற? நீ அது நம்முடைய உரிமை இல்லையா? மாநில உரிமை இல்லையா அது? அதை எப்படி நீங்க அங்க போய் கேக்குறீங்க? அதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆளுநர் மாளிகையில நடந்துச்சு, அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் ஆளுநர் மாளிகையில நடந்ததுல எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடினதே கிடையாதா? அப்போ மேண்டேட்டரியாவே இல்லாத ஒரு வந்தே மாதரத்தை அவங்க கொண்டு வந்து திணிக்கும் போது வலுக்கட்டாயமாக அதோட அரசியல் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிற ஜோசப் விஜய்க்கு தெரிய வேண்டாமா? ஆனா அவரால் கேட்க முடியாது, அனுமதிதான் கேட்க முடியும், கெஞ்சிதான் கேட்க முடியும். இப்ப நிதி ஆயோக்கு போனாரு, அவருடைய அந்த எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், இது என்னது? இது கல்யாணத்துக்கு எல்லாரும் வாங்க அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரியா? இது வலியுறுத்தலே கிடையாது. ஏதோ இந்த ஒண்ணுமே ஸ்ட்ராங்காவே அவரால் கேட்க முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேகா. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப இங்க நடக்கிற ஆட்சி மறைமுகமாக பாஜக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. மாசம் மாசம் திமுக அரசுல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போச்சு. இவர் ஆட்சிக்கு வந்தா 2500 ரூபாய் தருவன்னு சொன்னாரு. இந்த மாசம் என்ன ஆச்சுன்னு தெரியல. 6 சிலிண்டர்கள் தருவன்னு சொன்னாரு. வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய் தருவன்னு சொன்னாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கொடுத்தாரு. தாய்மாமன் சீர் கூட சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் எப்பதான் நிறைவேற்றுவாரு? அதாவது 1000 ரூபாய் தான் இப்ப வரைக்கும் மகளிர் உரிமை தொகையில கலைஞர் மகளிர் உரிமை தொகையில கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சிறப்பு சேர்க்கறதுக்காக அவர் வந்து 2500 சிறப்பு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த சிறப்பு அவர் சேர்க்கணும்னு எண்ணமே அவர் கிடையாது, இனிமேலும் பண்ண போறது கிடையாது. இப்பொழுதும் திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த அதே திட்டம்தான் தாவேகா ஆட்சியிலும் தொடர்கிறது.
அப்படிதான் தொடர முடியும். இன்னைக்கு வந்து காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து விரிவுபடுத்துகின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. இது இந்த தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதி. 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. அதை தான் தாவேக அரசு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. அதெல்லாம் செய்ய முடியும். வேற என்ன நீங்க அதை தாண்டி செய்ய முடியும்? உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப மகளிர் உரிமை தொகை வந்து அதுவும் முதல் மாதம் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் மாதம் கூட எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தினாலையும் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு எல்லா பெண்களும் வந்து ஐயோ வருமா வராதான்னு சொல்லிட்டு ஏக்கத்துல அவங்க போட்ட ரீல்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து கொடுத்திருக்கு. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பேசி அழுத்தம் கொடுத்ததுனால அந்த 1000 ரூபாய் போட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கு அது வந்திருக்காது. இந்த மாதமும் அதே 1000 ரூபாய் தான். ஏன் 2500 ரூபாய் போட வேண்டியதானே? ஏன் போட மாட்டேன்றீங்க? ஏன்னா அன்னைக்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாரு, நடைமுறை சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவர் சொன்னாரு. அப்ப நீங்க 2500 ரூபாய் 6 சிலிண்டர்கள் ஃப்ரீ, எப்படி சிலிண்டர் கொடுப்பீங்க? இன்னைக்கு மானிய சிலிண்டரோட எண்ணிக்கையை ஒன்றிய அரசு குறைச்சிச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. இன்னைக்கு வந்து மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்தணும். அதுக்கு நிர்மல்குமார் என்ன ஒரு பொய்ய வந்து பச்சை பொய்ய சொல்லியிருக்காருன்னா, அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து மின்சார கட்டணத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உயர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துல திமுக அரசு கையெழுத்து போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இந்த திட்டத்துல உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டது ஏடிஎம்கே கவர்மெண்ட். இத பத்தி எந்த அறிவுமே எந்த புரிதலுமே இல்லாமல் அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த உஜ்வாலா திட்டம் அதுலயும் கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. அதனுடைய விளைவையும் நம்ம தான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக தான் கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப இந்த தாவேக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2500 ரூபாய் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. சரியா? 6 சிலிண்டர் எல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. எந்த ஒன்றுமே தாய்மாமன் சீர் அதுல எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்கங்க. நம்பி ஓட்டு போட்டாங்க. தாவேக அது ஒரு பையன் சொல்றாரு, எங்க அக்காவுக்கு கல்யாணம், எனக்கு நான் வந்து வேலை நிமித்தமாக வெளியூர்ல இருக்கேன், என்னால அந்த கல்யாணத்தை வந்து முன்னாடி நின்று நடத்த முடியல, எனக்கு நடத்தணும்னு அவ்வளவு ஆசை, என் சார்பா விஜயன்னா நீங்க வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்கன்னு கேட்கிறான் அந்த பையன். தெரியல அவங்களுக்கு, நம்புறாங்க உங்களை, அப்பாவியா உங்களை நம்புனாங்க. ஆனா அந்த அப்பாவிகளுக்கு தான் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. அதாவது பாரதியார் வந்து சொல்லுவாரு, படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் அப்படின்னுவாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிற ஜோசப் விஜய்க்கு அது ரொம்பவே பொருந்தும். இப்போ மக்களை ஏமாற்றுறதுக்காக தான் இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், எந்த ஒரு புரிதலும் திட்டமும் இல்லாத ஒருவர் தான் வந்து விஜய். அவர் வந்து யாரோ வந்து தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் அள்ளி விடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. அதை அவர் வந்து வாக்குறுதிகளாக சொன்னாரு. அதே மாதிரி இப்ப வரைக்கும் யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அவர் வந்து படிக்கிறாரு, அவ்வளவுதான். மத்தபடி இந்த மக்களினுடைய தேவை என்ன? இப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல் இப்படி இருக்கு. அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்? நிதி கொடுக்க மாட்டாங்க. நிதி கொடுக்கணும்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட சொல்றாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கான நிலைப்பாடு நம்ம என்ன எடுக்கணும்? அதுல நம்ம என்ன முடிவு எடுக்கணும்ன்ற ஒரு தெளிவு விஜய்க்கு இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அப்போ எது குறித்தும் எந்த ஒரு திட்டம் குறித்துமோ அல்லது தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமைகள் குறித்தோ மாநிலத்தினுடைய உரிமைகள் குறித்தோ எந்த புரிதலும் இல்லாத ஒருவர் தான் விஜய். அவர் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கும்போது தமிழ்நாடு இப்படிதான் இருக்கும். டிவிகே கட்சிக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் தான் ஃபண்ட் தராரு, அவர் கொடுக்குற ஃபண்ட்ல தான் டிவிகே கட்சி இயங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரியா வேலை செய்யல, சும்மா டம்மியான ஒரு முதலமைச்சரா தான் இருக்காரு. முதலமைச்சரா உண்மையாவுமே ஆதவர்ஜுனா தான் செயல்படுறாரு. ஏன்னா அவர் தலைமையில கூட தான் இப்ப மாற்று கட்சியினர் தொடர்ந்து இணையறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. இது உண்மைதானா? இல்ல, அது நம்ம இதுல கூட மீம்ஸ் எல்லாம் கூட போட்டாங்க, முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார், முதல் போட்ட அமைச்சர் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை இங்க. அதாவது வந்து ஆக்டிங் சிஎம் ஆக யார் இருக்காங்கன்னா ஆதவர்ஜுனா தான் இருக்கிறாரு. அவர் வந்து சிஎம் ஆக்ட் பண்றாரு விஜய், அவ்வளவுதான் இதுல. ஏன்னா அவர் வந்து விஜய் வந்து பாவம் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது அதை விட்டுட்டு வந்துட்டாருல்ல. சோ அவர்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா 200 கோடி சம்பளத்தை அவர் விட்டுட்டு வந்துட்டாரு. அப்போ வந்து எதுவுமே கிடையாது. அது காசு இல்லாத காரணத்தினாலதான் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை கூட கட்டாம ஏமாத்திட்டாரு விஜய். அத வழக்கெல்லாம் வந்து அவர் மேல வந்துருச்சு பாவம். அதனால இவர் வந்து லாட்டரி மாஃபியா, யாரு? ஆதவர்ஜுனா அண்ட் ஃபேமிலி, மார்டின் ஃபேமிலி வந்து. அதனால அவர் வந்து கட்சியை யார் யாரெல்லாம் வந்து விலைக்கு வாங்கலாம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், சோஃபாவை எங்கெங்கெல்லாம் அனுப்பலாம், அது எல்லாமே வந்து அவர் தானே வந்து முடிவு பண்றாரு. இன்னொன்னு,
இது வரைக்கும் வந்து அதிகமாக பேசியது யாருன்னு கேட்டா ஆதவ் அர்ஜுனா தான். அதிகமாக பேசியது மட்டும் கிடையாது, ஆணவத்தோடு பேசியதும் வந்து ஆதவ் அர்ஜுனா தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு மாற்றுக் கட்சியினர் வந்து சேர்றாங்களா, ஆதவ் அவர் முன்னிலையில தான் சேருவாங்க. அவர் பாவம் இவர் புசி ஆனந்த், அவர் வந்து ஒரு பேருக்கு அவரை வந்து நிக்க வச்சிருப்பாங்க. மத்ததெல்லாம் இவர் தான். அந்த சீனியர்னு ஒருத்தர் அங்க சேர்ந்தார், அமைச்சர் செங்கோட்டையன் வந்து, அவரையுமே வந்து இவங்க வந்து ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து எல்லாமே. டிவிகேனா ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனா டிவிகே. ஸோ மொத்த கட்சியுமே வந்து ஆதவ் அர்ஜுனாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்படின்னா என்ன மீன்ஸ், லாட்டரி மாஃபியாவோட கட்டுப்பாட்டுல தாவேகா வந்து இருக்கு. அப்ப தாவேகா ஆட்சி யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்களுடைய தொழிலை வந்து எல்லா மாநிலங்களிலும் போய் விருத்தி செய்வதற்காக, விரிவடைய செய்வதற்காக இந்த தாவேகா ஆட்சியை வந்து மார்ட்டின் குடும்பம் மட்டும் கிடையாது, அதாவது மார்ட்டின் குடும்பமாக யாரு, ஆதவ் அர்ஜுனா வந்து அதை பயன்படுத்திக் கொள்கிறார். அவ்வளவுதான். வெளியில அவங்க சொல்லிக்கலாம், ஆதவ் அர்ஜுனாவுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுங்க, கொடுக்கல் வாங்கல் கிடையாதுங்க, ஒட்டு உறவு கிடையாதுங்க, அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் வெளியில, சரியா? ஒரு எஃப்ஐஆர் போட்டா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுல வந்து லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுடைய பேரும் இருக்கு, ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி டெய்சி ஆதவ் அர்ஜுனாவுடைய பேரும் இருக்கு. 2 பேரும் ஒரே இதுலதான் வருது, ஒரே குற்றப்பத்திரிகையில் இதுலதான் வருது. அப்ப எந்த தொடர்புமே இல்லாம தான் வந்து இதெல்லாம் வருதா? இல்லையா? அப்போ ஆதவ் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு இங்க. இனிமே அடுத்த அந்த கட்சி என்ன ஆகுமோ, விஜய் வந்து ஆதவ் அர்ஜுனா எப்படி ஆட்டுவிக்கிறாரோ அப்படி ஆடுகின்ற ஒரு பொம்மையாக வந்து விஜய் இருக்கிறார். ரொம்ப நன்றி மேம். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாவும் பொறுமையாவும் பதில் சொன்னீங்க. நன்றி.